A solid iron sphere of radius 9 cm is melted and recast into a hollow cylinder of height 72 cm and thickness 1 cm. Find the outer and inner radii. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்பியர். இந்த ஸ்பியரை என்ன பண்ணுறாங்கன்னா மெல்ட் அண்ட் ரீகாஸ்ட் இன்டு எ ஹாலோ சிலிண்டர். அதாவது ஒரு ஸ்பியரை மெல்ட் பண்ணி என்ன ஷேப்க்கு உங்களுக்கு மாற்றுறாங்கன்னா ஹாலோ சிலிண்டருக்கு மாற்றுறாங்க. ஸோ ஒரு ஷேப்லேருந்து இன்னொரு ஷேப்க்கு நம்ம மெல்ட் பண்ணி மாற்றினோம்னா அந்த ஷேப்பினுடைய வால்யூம் எப்பொழுதுமே மாறாது. ஸோ இப்போ நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஸோ ஸ்பியருக்கு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் மட்டும்தான் இருக்கும். ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 9 சென்டிமீட்டர். அடுத்தது ஹாலோ சிலிண்டர்னு சொல்லியிருக்காங்க. ஹாலோ அப்படின்னாவே கண்டிப்பாக நமக்கு 2 ரேடியஸ் வரணும். எக்ஸ்டர்னல் ரேடியஸ் ஆர் அவுட்டர் ரேடியஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் தென் இன்டர்னல் ரேடியஸ் ஆர் இன்னர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நமக்கு ஹாலோவில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஹைட் 72 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. திக்னஸ் 1 சென்டிமீட்டர். திக்னஸ் அப்படின்னா டபிள்யூ, வித் அப்படின்னு அர்த்தம். வித் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த வித்துக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், ஆர் மைனஸ் ஆர், கேபிட்டல் ரேடியஸ் மைனஸ் ஸ்மால் ரேடியஸ். என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த அவுட்டர் அண்ட் இன்னர் ரேடி. அதாவது கேபிட்டல் ஆர் கேட்குறாங்க அண்ட் ஸ்மால் ஆர் கேட்குறாங்க. ஓகே, கவனிங்க. ஸ்பியரை மெல்ட் பண்ணி ஹாலோவாக மாற்றுறாங்க, ஹாலோ சிலிண்டராக மாற்றுறாங்க. அப்போ இந்த 2 ஷேப்பினோட வால்யூம் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ volume of sphere equal to volume of hollow cylinder. ஸோ ஃபார்முலாவை கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. வால்யூம் ஆஃப் ஸ்பியருக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4/3 πr³ அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டருடைய ஃபார்முலா உங்களுக்கு π இன்ட்டு r² மைனஸ் r² இன்ட்டு h. ஸோ இதில் பையை மட்டும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். அடுத்தது 4/3. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பியருடைய ரேடியஸ் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 9³ அப்படின்றத நான் 9 இன்ட்டு 9 இன்ட்டு 9 பிரிச்சுக்கிறேன். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா r² மைனஸ் r²ன்றது நமக்கு a² மைனஸ் b² ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் பின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்போ ஏனோட வேல்யூ கேபிட்டல் ஆர், பின்னோட வேல்யூ ஸ்மால் ஆர். அப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா r plus r into r minus r into height. ஹைட் பார்த்திங்கன்னா ஹாலோ சிலிண்டருடைய ஹைட் நமக்கு 72ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஸோ இங்கே கேன்சல் பண்ணோம்னா 3 டேபிளில் 9 பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ் வரும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கோ அது அப்படியே இருக்கும். 4 இன்ட்டு 9 இன்ட்டு 3 ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் ஆர் நமக்கு தெரியாது. ஸோ இந்த ஆர் மைனஸ் ஆர் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா திக்னஸ் அல்லது வித். அதுதான் நமக்கு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர். அப்போ 1 இன்ட்டு 72ன்னு வரும். 1 இன்ட்டு 72 அப்படின்றது 72 தான். இந்த டேர்ம் அப்படியே நம்ம லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிடலாம். மல்டிப்ளிகேஷனில் இருக்க டேர்ம் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணோம்னா நமக்கு டிவிஷனில் வந்துடும். பை 72ன்னு கிடைக்கும். இங்கே ரைட் சைடு உங்களுக்கு ஆர் ப்ளஸ் ஆர்ன்னு இருக்கும். ஸோ 9th டேபிளில் நான் 72வை கட் பண்ணுறேன். 8 டைம்ஸ் வரும். அகெயின் 4 டேபிளில் 8 பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் வரும். வேறு எதுவுமே நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. இப்போ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 3s are 27 டிவைடட் பை 2 அப்படின்னு வரும். இப்போ ஆர் ப்ளஸ் ஆர் இதனோட வேல்யூ உங்களுக்கு 27/2ன்னு கிடைக்கும். இது அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். டெசிமலில் வேணுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். நான் இங்கே டெசிமலில் கொண்டுட்டு வரல, ஃப்ராக்ஷன்லேயே வச்சு சம் ப்ரொசீட் பண்ணுறேன். ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆர் மைனஸ் ஆர் வந்து 1ன்னு கொடுத்துருந்தாங்களா. ஸோ அப்போ ஆர் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 1. இது அப்படியே ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி ஹோல்ட் பண்ணுங்கள். இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ இதை ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன்னா 1 and 2வை சால்வ் பண்ண போகிறேன். ஸோ சால்விங் 1 and ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன இருந்துச்சுன்னா ஆர் மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடச்சிது. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம டிரைவ் பண்ணியிருந்தோம். ஆர் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 27/2 அப்படின்னு கிடச்சிது. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ இது ரெண்டு நம்ம எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா மைனஸ் ஆர் ப்ளஸ் ஆர் கேன்சல் ஆகிடும். கோஎஃபிஷியன்ஸ் இங்கே ரெண்டுமே எதுவுமே இல்லைனா 1க்கு தான் அர்த்தம். இப்போ 1r ப்ளஸ் 1r பார்த்திங்கன்னா 2 இன்ட்டு கேபிட்டல் ஆர். இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ் சிம்பிள் தான் இருக்குது. இப்போ 1 ப்ளஸ் 27/2ன்னு கிடைக்கும். இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 + 27/2ன்னு இருக்கும். இது ரெண்டையும் அவசரப்பட்டு கேன்சல் பண்ணிடாதீங்க.
அடிஷனோ சப்ராக்ஷனில் இருந்தால் கேன்சல் பண்ணக்கூடாது. அப்போ 2 + 27 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 29/2 இருக்கும். லெஃப்ட் சைட் 2 × Rன்னு இருக்கும். இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க 2வை வந்து நம்ம ரைட் சைட் கொண்டு வந்தோம்னா டிவிஷனில் வந்துடும். ஸோ இப்போ R = 29/2. ஆல்ரெடி டிவிஷனில் உங்களுக்கு இன்னொரு நம்பர் இருந்ததுன்னா அதை இன்டூ போட்டு 2ன்னு எழுதணும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகாது. ஸோ ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி நம்ம எழுதிடலாம். அப்போ கேபிட்டல் ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 29/2 2s are 4 சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 29/4 சென்டிமீட்டர். ஓகே, இன்னும் இது அவுட்டர் ரேடியஸ். நமக்கு இன்னும் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா இன்னர் ரேடியஸ். ஸோ இன்னர் ரேடியஸ் வேணும்னா 1 and 2ல் எதுலையாச்சும் ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்டிடியூட் கேபிட்டல் ஆர் இன் ஈக்குவேஷன் நம்பர் 1 நமக்கு என்ன இருந்தது பார்த்தீங்கன்னா R - R = 1. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ கேபிட்டல் ஆர் பார்த்தீங்கன்னா 29/4 மைனஸ் ஸ்மால் r = 1. இந்த மைனஸ் ஸ்மால் ஆரை நம்ம ரைட் சைட் மூவ் பண்ணோம்னா இட் பிகம்ஸ் ப்ளஸ் ஆராக மாறிடும். அதே மாதிரி இந்த +1 லெஃப்ட் சைட் மூவ் பண்ணோம்னா -1ஆக மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 29/4 -1. ஸோ இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 29 - 4 4 × 1 4/4 = ஸ்மால் r. ஸோ 29ல் 4 சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25/4 அப்படின்னு கிடைக்கும். 25/4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ ஸ்மால் ஆரோட வேல்யூ உங்களுக்கு 25/4 சென்டிமீட்டர். இதை நம்ம டெசிமலாக கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.25 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஸோ இது ஸ்மால் ஆர். இன்னர் ரேடியை நமக்கு கிடைச்சாச்சு. இப்போ அவுட்டர் ரேடியை இதையும் நம்ம டெசிமலாக கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29ஐயும் 4ஐயும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7.25 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.